இன்னைக்கு தேமுதிகவில் லட்சக்கணக்கான பேர் உறுப்பினர்களாக இருக்காங்க. அதில் ஒருத்தர் என்னுடைய சகோதரர் சுதீஷ். கேப்டனுக்கு மறைவுக்கு பிறகு இப்போ விஜய் பிரபாகர் அத்தனை பேர் விருப்பத்துக்கு இணங்க போட்டி போட்டார் விருதுநகரில். அவ்வளோதான். வேறு யார் இங்கே குடும்ப உறுப்பினர் இருக்காங்க? அதனால் விமர்சிப்பவர்கள் விமர்சிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஏன் இன்றைக்கி டே ஒன்லேருந்து சுதீஷ் இந்த கட்சிக்காக பாடுபடலையா? இந்த கட்சிக்காக அவர் உழைக்கலையா? அதனால் எதையாவது ஒன்று குடும்ப உறுப்பினர் அதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? இன்றைக்கி லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் நிர்வாகிகள் இருக்கின்ற இந்த கழகத்தில் டே ஒன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கேப்டனுக்கும் எங்கள் கழகத்துக்கும் எனக்கும் துணை நிற்பவர் சுதீஷ். ஏன் கொடுக்கக்கூடாதா? தாமதமே இல்லை. இன்றைக்கி இந்த ப்ராசஸ் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. அடுத்து கமிட்டி அமைக்க சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் ரெடியாக இருக்கோம். அந்த அமைச்ச உடனே அவங்க அழைப்பு கொடுப்பாங்க. அன்றைக்கி போய் பேசணும். அவ்வளோதான். தாமதம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. கேப்டன் ஆன்மா எது தெரியுமா? அவருடைய கடைகோடியில் இருக்கிற தொண்டர் தான் கேப்டன் ஆன்மா. அதனால் தேமுதிகவுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க கேப்டன் ஆன்மாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கவங்களை எங்களை சுற்றி இவங்க தான் கேப்டனுடைய ஆன்மா. சரிங்களா? அதனால் அதுக்கு உரியவங்க நாங்களே அமைதியாக இருக்கோம். அதுக்கு சம்மந்தமே இல்லாத யாரோ கேப்டன் ஆன்மாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நகைப்புக்குரிய விஷயமாக தான் அதை நான் பார்க்குறேன். தலைவருடைய ஆன்மா எங்கே இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். அவரை விரும்பிய அவருடைய கடைக்கோடி நிர்வாகி தொண்டர் தான் அவருடைய ஆன்மா. அதனால் அது தெரியாமல் பேசுகிறவங்களுக்கு என்னுடைய பதில் இதுதான். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார். ஏற்கனவே எல்கே சுதீஷ் மாநிலங்களவை எம்பியாக இருக்க வேண்டும், எதிர்பாராத விதமாக காலதாமதம் ஆகிவிட்டது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவுடன் கூட்டணி வைத்ததால் கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது என்று சிலர் கூறும் விமர்சனங்களை தாம் ஏற்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தேமுதிக தொடங்கிய நாள் முதல் உழைத்து வரக்கூடியவர் எல்கே சுதீஷ். அவர் எம்பி பொறுப்புக்கு தகுதியற்றவரா என்ற கேள்வியும் பிரேமலதா முன்வைத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.